அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆலு இம்ரான். ஆலு இம்ரான் எத்தனாவது அத்தியாயம்? மூணாவது அத்தியாயம். எல்லாருக்கும் தெரியுமா மூணாவது அத்தியாயம்னு? பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்குலாம். ஏன்னா ரொம்ப பேருக்கு குரான்ல எந்த அத்தியாயம்னே தெரியாம இருக்கு, அத்தியாயங்களுடைய பேரே தெரியாம, ஃபாத்திஹாவை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், சரி அது ஒரு தனி விஷயம். இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அன்பாக, ரொம்ப பிரியமாக, ரொம்ப பாசமாக ஒரு கட்டளையை சொல்கிறான். கவனியுங்கள். ஆனா கட்டளையை அன்பாக சொல்கிறான். கட்டளையை அதிகாரத்தோடு சொல்ல வேண்டியவன் அன்பாக சொல்கிறான், இல்லையா? அல்லாஹுவை விட யாருக்கு அதிகாரம் முழுமையாக இருக்க முடியும்? அதிகாரம் செலுத்துவதற்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் கட்டளையிடுவதற்கும் தகுதியானவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். படைப்பவனும் அவன்தான், படைப்பினங்கள் மீது அதிகாரம் செலுத்துபவனும் அவன்தான். படைத்தலும் அவனுக்கு, அதிகாரம் செலுத்தும் ஆற்றலும் அதிகாரமும் அவனுக்கு, இல்லையா? தமிழ் எல்லாருக்கும் புரியுமா? ரொம்ப பேர் வித்தியாசமா பார்க்குறாங்க. புரியாதவங்க யாரும் இருக்காங்களா? இல்லையே. சரி, ஏன்னா பேரனாம் பெற்று இல்லை உருது ஹல்கா, எனக்கு உருது அவ்வளோ வராது, உங்களுக்கு தமிழ் நல்லா வரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புரிய முயற்சி பண்ணுங்க. அல்லாஹ் சொல்கிறான், அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். படைக்கின்ற ஆற்றலும் அந்த படைப்புகள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற உரிமையும் எனக்கே சொந்தமானது என்று சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகார துணியோடு சொல்லவில்லை, அன்பாக சொல்கிறான், பிரியத்தோடு சொல்கிறான், பாசத்தோடு சொல்கிறான், உரிமையோடு சொல்கிறான். கேட்போமா கேட்க மாட்டோமா சொல்லுங்க? கண்டிப்பாக கேட்டாக வேண்டும். 133வது வசனம், வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில்முத்தகீன். விரைந்து வாருங்கள், வெரி ஸ்பீடாக வாருங்கள். கார் ஓட்டும் போது ஸ்பீடா ஓட்டாதீங்க, சைக்கிள் ஓட்டும் போது ஸ்பீடா ஓட்டாதீங்க. ஆனால் நீங்கள் ஸ்பீடாக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக? எங்கே வரும்போது, எதை செய்யும் போது? இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். உங்கள் இறைவனின் மன்னிப்பை தேடி. உங்கள் இறைவன் உங்களை மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய மன்னிப்பை நீங்கள் அடைவதற்கு தாமதமாக வராதீர்கள், சோம்பேறியாக வராதீர்கள், அலட்சியமாக வராதீர்கள், நீங்கள் அதை ஒரு சுமையாக கருதி வராதீர்கள். நீங்கள் பிரியத்தோடு விரைவாக விரைந்து வாருங்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஜன்னத்தின், சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள். எங்கே விரைந்து செல்ல வேண்டும்? சொர்க்கத்திற்கு விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் அகலம் வானம் பூமிகளை விட விசாலமானது. அன்பானவர்களே, இந்த ஒரு வசனத்தின் வெளிச்சத்திலே இன்றைய நமது வாழ்க்கையை கொஞ்சம் நாம் உரசி பார்ப்போம். நம்முடைய மனநிலையை, நம்முடைய அமல்களை நாம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய இந்த அன்பான கட்டளைக்கு நான் எப்படி செவி சாய்க்கிறேன்? எனது பாதை சொர்க்க பாதையாக இருக்கிறதா? முதலாவது கேள்வி. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை நோக்கி என்னுடைய அமல்கள் எப்படி இருக்கின்றன? சொர்க்கத்தின் பக்கம் என்னுடைய மனம் எந்த அளவு நாட்டம் கொண்டிருக்கிறது? அதற்குரிய அந்த பாதையிலே எவ்வளவு விரைவாக நான் சென்று கொண்டிருக்கிறேன்? கண்ணியமானவர்களே, மரணம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. மரணம், சொல்லுங்க, மரணம் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காட்டில் வசிக்கின்ற ஒரு கீறி கிழித்து திங்கக்கூடிய ஒரு வனவிலங்கு தனது வேட்டையை, இரையை விரட்டுவதை விட மரணம் நம்மை விரட்டி கொண்டிருக்கிறது. நாம் செல்லுகின்ற இடத்திற்கெல்லாம் நமது பிடரிக்கு அருகிலே நம்மை துரத்தி கொண்டே வருகிறது. நமக்கு மரணத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? நமக்கு மரணத்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது கற்பனை செஞ்சிருக்கிறாங்களா? நமக்கும் மரணத்துக்கும் இடையிலே எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறது? ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா? எவ்வளவு? அவ்வளவுதான். மிக அருகாமையில் இருக்கிறது, மிக மிக அருகாமையில் இருக்கிறது. நமது கதவை பூட்டினாலும் சரி, ஏன் வாசல் கதவை பூட்டி, அதுக்கு பிறகு ரூம் கதவை பூட்டி, வாசலுக்கு செக்யூரிட்டியை போட்டு என்னென்ன செய்து கொண்டாலும் சரி, கதவை தட்டாமல் திறக்காமல் யாருக்கும் தெரியாமல் வந்து படுத்திருக்கக்கூடியவனை அள்ளிக்கொண்டு செல்லக்கூடியதுதான் மரணம்.
குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் பயந்து விரண்டு ஓடுகிறீர்களோ அது உங்களை சந்திக்கும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அது வரும் உங்களை சந்திப்பதற்கு. तुम्हारी ज़ियारत के लिए तुमसे मुलाकात करने के लिए वो खुद आएगा. कोई परेशान होने की जरूरत नहीं, तुम घबराने की जरूरत नहीं, पैसा खर्च करने की जरूरत नहीं. நீ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மரணம் உன்னை சந்திக்க வரும். அப்பா எப்படி வரும்? வித்அவுட் எனி அப்பாயின்ட்மெண்ட். நீ எவ்வளவு பெரிய டாக்டர் ஆரி, வக்கீல் ஆரி, அட்வொகேட் ஆரி, பிஎம் ஆரி, பிரைம் மினிஸ்டர் ஆரி, லொட்டாரி, லொசுக்காரி, ஜெனரல் ஆரி, எதுவா இருந்தாலும் சரி, உன்னிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வரக்கூடிய ஒரு சக்தி உலகத்தில் இருக்கிறது என்றால் அது மரணம் தான், இல்லையா? எந்த சக்திக்கும் பயப்படாமல் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் மரணம். அப்படி அவ்வளவுதான், முடிச்சு. قُلْ يَتَوَفَّاكُمْ مَلَكُ الْمَوْتِ الَّذِي وُكِّلَ بِكُمْ. உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை கைப்பற்றியே தீர்வார். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. உயரமான கோட்டைகளை கட்டிக்கொண்டு அதில் உன்னை பாதுகாத்தாலும் சரி மரணம் வருமப்பா. அன்பானவர்களே, அந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை இரண்டில் ஒன்று. கபராக இருக்கட்டும் அல்லது மறுமையாக இருக்கட்டும், இரண்டு மன்சில்களில் ஒன்றுதான். ஒன்று சொர்க்கம், அல்லாஹ் அதை நமக்கு வழங்குவானாக. மற்றொன்று நரகம், அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்று நமது ஆசை, நமது எதிர்பார்ப்பு இறை தூதர்கள். அந்த இறை தூதர்களின் வழியிலே வந்த நல்லவர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள், சொர்க்கவாசியாக தான் ஆக வேண்டும் என்று. நரகத்தில் நான் நுழைந்து விடக் கூடாது என்று பயந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாரை பார்த்து? நல்லவர்கள், சொர்க்கத்திற்கு போனவர்களை பார்த்து. நல்லவர்கள் இந்த துனியாவிலே வாழும்போது எப்படி இருந்தார்கள்? எப்படி இருந்தார்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பயந்து கொண்டிருந்தார்கள், அஞ்சு கொண்டிருந்தார்கள். நாம் சொர்க்கத்திற்கு உரியவர்களா அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய அமல் என்னை நரகத்தில் தள்ளிவிடுமா என்று. முஷ்ஃபிகீன், பயந்தவர்களாக இருந்தார்கள். காயிஃபீன், அச்சமுள்ளவர்களாக இருந்தார்கள். முஹ்பிதீன், நடுநடுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதை நினைத்து? அந்த மறுமையின் சொர்க்கத்தை நினைத்து. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை சொன்னார்கள். சொர்க்கம் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. நீங்கள் அணிந்திருக்கின்ற செருப்பின் வாரை விட, நீங்கள் அணிந்திருக்கின்ற செருப்பில் உள்ள வார் உங்களுக்கு அருகாமையில் இருப்பதை விட சொர்க்கம் உங்களுக்கு அருகாமையிலே இருக்கிறது. அது போன்றுதான் நரகமும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதின் நோக்கமே என்ன? அல்லாஹுவை வணங்கி அவனுடைய சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதான் இல்லையா? அதுதான் நமக்கு நோக்கம். அது நோக்கமாக இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை வீண். எதை செய்தாலும் சரி நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? எதுவாக? சொர்க்கம், 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 ஜன்னா, 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 ஜன்னா. அதான் நமது நோக்கம். எதை செய்தாலும் சரி, எப்போது செய்தாலும் சரி, எவ்வளவு செய்தாலும் சரி, நமது நோக்கம் ஜன்னா. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேண்டும். அன்பானவர்களே, சொர்க்கத்தின் அருமையை தெரிந்தால்தான் அதை தேடுவோம். பணத்தின் அருமை தெரிந்திருக்கின்ற காரணத்தினால்தான் ராத்திரி வேலையாக இருந்தால் என்ன, பகல் வேலையாக இருந்தால் என்ன, வெயிலில் நிற்கின்ற வேலையாக இருந்தால் என்ன, உட்காருகின்ற வேலையாக இருந்தால் என்ன, நடக்கின்ற வேலையாக இருந்தால் என்ன, பறக்கின்ற வேலையாக இருந்தால் என்ன, பசியோடு இருக்கின்ற வேலையாக இருந்தால் என்ன, எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தயார். பணம் கிடைக்கும் என்றால், இல்லையா? எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம். ஏன்? அந்த பணத்தின் அருமை தெரிகிறது. பணம் இருந்தால் சாதிக்கலாம், பணம் இருந்தால் வீடு கட்டலாம், பணம் இருந்தால் திருமணம் முடிக்கலாம், பணம் இருந்தால் சொத்துக்களை வாங்கலாம், பணம் இருந்தால் தேவைகளை நிறைவேற்றலாம் என்று பணத்தின் அருமை தெரிகின்ற காரணத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பணத்தின் பின்னால் மனிதன் அலைகிறான். இறுதியில் ஹலால் ஹராமை கூட பார்க்காமல் கடைசியில் நிலைமை எப்படி மாறிவிடுகிறது? ஷரியத்தெல்லாம் தூக்கி கொண்டு போய் அப்படியே வீட்டில் பீரோல பூட்டிடுவான். இமாம் சாப் மிம்பரில் பேசினார் என்று சொன்னால் பள்ளிவாசல்லையே விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஹலால் ஹராம்லாம் மௌலானா, இந்த ஹலால் ஹராம்லாம் ரொம்ப பேசினா आज कारोबार ही करना मुश्किल हो जाएगा मौलाना, सब बेकारी हो जाएंगे, मुश्किल है मौलाना, आज के ज़माने में नहीं होता मौलाना. इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन. यबीउ दीनहु बिअरदिन मिन दुनिया. दीन को बेचता रहेगा दुनिया के पैसे के वास्ते. दीन
துனியாவுக்காக வேண்டி விற்றுக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, சொர்க்கத்தின் அருமையை தெரிந்த காரணத்தினால்தான் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார்? முந்தியவர்கள் எல்லாவற்றிலும் முந்தி இருந்தார்கள். உயிரை கொடுப்பதில் முந்தி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுவதற்கு முந்தி இருந்தார்கள். நம்ம இன்று பள்ளிவாசல்ல சஃபுக்கு வர்றதுக்கு கூட முந்தி வர முடியல. வேலைக்கு போறதுக்காக வேண்டி வீட்டில் உள்ள டைத்தையே 20 நிமிஷம் முன்னாடி வச்சிருக்கிறோம். செய்யறாங்களா இல்லையா? பஸ்ஸை பிடிக்கணும், காரை பிடிக்கணும், வேனை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி வீட்டில் உள்ள டைத்தை நேரத்தையே மாற்றிவிட்டான் மனுஷன். எதுக்காக வேண்டி நாங்க யோசிக்கிறீங்க? எதுக்காக? அங்க போய் பஞ்சிங் கரெக்டா பண்ணணும் கம்பெனியில. அப்பதான் என்ட்ரி காசு. 5 நிமிஷம் போனா 1 மணி நேரம் போயிடும், பஸ் போயிடும், அப்புறம் வேன் போயிடும், அப்புறம் நான் காசு கொடுத்துல போகணும், அது போனா 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுமே பாருங்க. ஆனா மஸ்ஜிதுக்கு வருவதற்கு, தொழுகைக்கு வருவதற்கு, அல்லாஹுவை வணங்குவதற்கு வருவதற்கு, இபாதத்து செய்வதற்கு, உறவுகளை சேர்ப்பதற்கு, ஏழைகளுக்கு அள்ளி கொடுப்பதற்கு, நன்மைகளை செய்வதற்கு சோம்பேறியாக இருக்கிறான். சொல்ல போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல்லா காலத்துல நம்மள மாதிரி மக்கள்லாம் இருந்திருந்தா எல்லாரையும் முனாஃபிக்னு அல்லாஹ் எழுதி அனுப்பியிருப்பான். அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள். மக்களுக்கு காண்பிப்பார்கள், உள்ளத்தில் ஒன்றும் இருக்காது. மிக குறைவாகத்தான் அல்லாஹுவை திக்ரு செய்வார்கள். ரசூல்லா காலத்துல நம்ம மஸ்ஜித்லாம் இருந்திருந்தா இதெல்லாம் இடிச்சு போடுங்கன்னு இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் மஸ்ஜிதுல் திரார், முஸ்லிம்கள் தொழுகிற மஸ்ஜிதே கிடையாது, முனாஃபிக்குகள் தொழுகிற மஸ்ஜித். நல்லா பாதுகாக்கணும், நல்லா பாதுகாக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சொர்க்கத்தின் அருமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்துல் அகபா, 2வது அகபா ஒப்பந்தம், அன்சாரிகள் வந்திருக்கிறார்கள் நபியை அழைத்து செல்வதற்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருஷம் தாவா செஞ்சாங்க. அடி, உத, குத்து, மௌத்து, ஷஹாதத்து, பெண்களை கூட விட்டு வைக்கவில்லை அந்த கொடிய காஃபிர்கள். கொலையிலே உலகத்திலே ஒரு மோசமான கொலை இருக்கும் என்று சொன்னால் அது முஷ்ரிக்குகள் செய்த கொலை. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்திலே குத்தி கொலை செய்தான் என்றால் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொலை அரங்கேறி இருக்குமா என்றால் முஷ்ரிக்குகளால் தான் அது சாத்தியப்படும். மனிதனின் உள்ளத்திலே ஒரு இரக்கத்தின் துளி இருந்தால் கூட அப்படி செய்ய மாட்டான். கருணையின் ஒரு துளி இருந்தால் கூட அவன் அப்படி செய்ய மாட்டான். ஒரு வயதான பெண்ணை சித்திரவதை செய்தது மட்டுமல்ல, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக மர்மஸ்தானத்திலே குத்தி கொண்டான் என்றால் மரண வேதனையின் உச்சக்கட்டத்தை அவர்கள் சுவைத்தார்கள். என்பானவர்களே, அப்படிப்பட்ட வேதனை. ரசூல்லா பார்த்து அழுகிறாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து அழுதார்கள். சொன்னார்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், சொர்க்கத்திலே சந்திக்கலாம் என்று. யா ஆல யாசிர் இஸ்பிரு ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. யாசிரின் குடும்பமே சகித்துக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தில் சந்திப்போம். அந்த வார்த்தை அம்மாரை உறுதியாக நிற்க வைத்தது. அந்த வார்த்தை யாசிரை உறுதியாக நிற்க வைத்தது. அந்த வயதான முதியவர் தள்ளாடுகின்ற வயதில் உள்ள அந்த பலவீனமானவர் அடி வாங்கி உடல்ல இனி அடி வாங்கிறதுக்கு இடமே கிடையாது. சாட்டை அடி வாங்குவதற்கு இனி இடமே இல்லை உடலிலே. அம்மாரை சுடு மணலிலே படுக்க வைத்து பாறையை நெஞ்சின் மீது வைத்து சவுக்கால் காலிலே அடி. இதை விட என்ன கொடுமை இருக்க முடியும்? இதற்கு போக அடுத்த நாள்ல நெருப்பு கங்குகளை கொண்டு வந்து படுக்க வச்சு, அது நெருப்பு கங்குகளை கொண்டு வந்து விரிச்சு அது மேல அந்த மனுஷனை படுக்க வச்சு, அப்புறம் அது மேல கல்லை தூக்கி வச்சு, அப்புறம் அடி. என்ன கொடுமை! ஒரே வார்த்தை, நபியின் வார்த்தை, யாசிரின் குடும்பமே இதற்கெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அந்த சொர்க்கத்தின் அருமையை புரிந்தார்கள், அந்த அதாபை சகித்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் மதீனாவிலிருந்து வருகிறார்கள். யார் வர்றாங்க? மதீனாவிலிருந்து யார் வர்றாங்க? அன்சாரி தோழர்கள் வருகிறார்கள். 80 பேர் வர்றாங்க. இந்த அன்சாரிகளை பற்றி பேசுறதா இருந்தாலே மணி நேரம் பத்தாது, நாள்கள் பத்தாது, ஆண்டுகள் வேண்டும். 80 பேரும் இஸ்லாமை ஏற்று வருகிறார்கள். தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியிலே அடி வாங்கி கொண்டு, ஏச்சுகளை திட்டுகளை வாங்கி கொண்டு, நமது நபி இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்,
நாமும் மதீனாவிலே நமது குடும்பத்தில் நமது மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறோம். இது எப்படி சாத்தியம்? இந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது குடும்பத்தில் ஒருவராக ஆக்கி நாம் கொண்டு வர வேண்டும். இனி இந்த குறைஷி காஃபிர்களுக்கு மத்தியிலே நமது தூதரை விட்டுவிடக் கூடாது என்று தங்களுக்குள் பேசி வந்து அந்த மினாவின் இறுதி நாளிலே அக்கபாவிலே நபியோடு அவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள். பேசும்போது அப்பாஸ் சொல்கிறார், அதுவரை இஸ்லாமை ஏற்றிருக்கவில்லை ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு இஸ்லாமை ஏற்கிறார். நபியினுடைய தந்தையின் சகோதரர், கடைசி புள்ள சிச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய சிச்சா. வயசை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அவர் முஸ்லீம் ஆகல, இருந்தாலும் தன் அண்ணன் பிள்ளையாச்சே, அவரை பாதுகாக்கணுமே என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு கொடுத்து வந்தார். அந்த ஒப்பந்தத்தில் அவர் நிற்கிறார். மதீனாவாசிகளை பார்த்து சொல்றாரு, இந்த பாருங்க மதீனாவாசிகளே, ஏதோ குறைஷிகளும் மற்ற மக்கா வாசிகளும் தொந்தரவு வேதனை அதாபு கொடுத்தா கூட ஹாஷிம் குடும்பத்தார் என்பதற்காக வேண்டி ஹாஷிம் கிளையாகிய நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு இந்த முகமதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா? நீங்க இப்ப அவரை கூப்பிடுறீங்க, அவரும் உங்களோட தான் வந்து சேர்ந்து விடுவேன் என்று ஆசையில் இருக்கிறார். சரி, நான் ஒன்னு சொல்றேன், இவரை நீங்கள் அழைத்து சென்று விட்டு அரபு குலமும் ஏனைய உலக மக்களும் உங்களை எதிர்க்கும் போது இவரை நீங்கள் கைவிட்டு விடுவீர்கள் என்றால் இப்போதே விட்டுட்டு போயிடுங்க. கூட்டிட்டு போய் நீங்க வாக்கை முறித்து விடுவீர்கள், இவரை எதிரிகளிடத்தில் ஒப்படைத்து விடுவீர்கள் பயந்து என்று சொன்னால் இப்போதே விட்டுருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க, இவரை நீங்க கூட்டிட்டு போறது சாதாரண விஷயமா நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒட்டுமொத்த உலகமே உங்களை எதிர்க்கும். நீங்கள் கொல்லப்படலாம், உங்களது பெண்கள் விதவையாகலாம், உங்களது பிள்ளைகள் அனாதையாகலாம், யோசிச்சுக்குங்கப்பா அப்படிங்கிறார். சொல்றது புரியுதா? எவ்வளவு பெரிய டேஞ்சரை நீங்க, எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அன்சாரிகளுக்கு அந்த நிலவரத்தை, என்ன நடக்க போகும் இதற்கு பின்னால் என்ற அந்த பேர் ஆபத்தை உணர்த்துகிறார். அன்சாரில ஒரு குட்டி தோழர், 15-16 வயசு தான் இருக்கும். அப்ப அவர் எந்திரிக்கிறாரு, நீங்க யாருங்க தள்ளி போய் உட்காருங்கிறார். யார? ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவை, பேசுறது போதும் தள்ளி போய் உட்காருங்க அப்படிங்கிறார். எங்க நபியை பேச சொல்லுங்க நீங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, இந்த மாதிரி நீங்க செய்யணும், இந்த மாதிரி நீங்க செய்யணும், உங்களையும் உங்களது மனைவிகளையும் பிள்ளைகளையும் எப்படி பாதுகாக்கிறீர்களோ அப்படி என்ன பாதுகாக்கணும். நான் இந்த தீன மக்களுக்கு எடுத்து சொல்லுவேன். இதனால எதிரிகளுடைய தொந்தரவு வரலாம், அதுக்கெல்லாம் நீங்க பயந்துடக்கூடாது, சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்குன்னு சொல்லலாம், எதிரிகள் கொள்ளலாம், கடைசியில் என்ன நடக்கும், நம்மளை கொல்லுவாங்க. அப்படியா ரசூலுல்லாஹ்? சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி நாங்க கொல்லப்படுறோம், எங்கள் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள், எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொஸ்டின் என்ன? இதெல்லாம் நடக்குது, நாங்க கொல்லப்பட்டோம், எங்களது வாலிபர்கள், எங்களது பெரியவர்கள், எங்களது தலைவர்கள், எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள், மௌத் கத்தல், இதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சின்ன பையன் எந்திரிச்சு, யா ரப்பல் ஆலமீன். அப்போதுதான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமது உயிர், தாய், தந்தை, நமது சொத்து சுகம் எல்லாம் அர்ப்பணமாகட்டுமாக. அந்த நபி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல் ஜன்னah. என்ன சொன்னார்கள்? அல் ஜன்னah, சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எனக்கு பின்னால் மதீனா பெரிய இஸ்லாமிய நாடாக மாறும், நீங்கள் மந்திரிகளாக, ஆட்சிகளாக, அதிகாரிகளாக வருவீர்கள், உங்களுக்கெல்லாம் உலக மக்களின் செல்வங்கள் எல்லாம் வரும் என்று உலகத்தை ஆசை ஊட்டினார்களா? சொல்றது புரியுதா இல்லையா? நீங்கள் ஜிஹாது செய்தால் கனிமத்து கிடைக்கும், எதிரிகளின் செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் மிகைத்து விட்டால் நீங்கள் மன்னர்களாக, மந்திரிகளாக மாறுவீர்கள், அதிகாரிகளாக மாறுவீர்கள் சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? ஒரே வார்த்தை, அல் ஜன்னா, சொர்க்கம் கிடைக்கும். அந்த 80 பேரும் பாய்ந்தார்கள் ஒரே பாய்ச்சலாக. நபியின் கரத்தை பிடிப்பதற்கு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரை இந்த கரத்தை கொடுங்கள், நாங்கள் ஒப்பந்தம் செய்து தருகிறோம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், ரப்பின் மீது சத்தியமாக உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், எனது மனைவியை, எனது பிள்ளையை நான் எப்படி பாதுகாக்கிறேனோ அப்படி உங்களை பாதுகாப்பேன் என்று அந்த 80 தோழர்களும் ஒருத்தர் மீது ஒருத்தர் முண்டி அடித்துக் கொண்டு நபியின் கரத்தை பிடித்து ஒப்பந்தம் செய்து தருகிறார். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி தெரியுமா? எங்கேயாவது நமக்கு இடிக்குதுன்னா அப்படியே நைஸா நழுவி போயிடும். எப்படி? தீன்ல எங்கேயாவது நமக்கு இடிக்குதுன்னா அங்க அப்படியே நைஸா நழுவி போயிடுவார். தமிழ்ல சொல்லுவாங்க அழகா, வட்டார மொழி, வழக்கு மொழி, கம்பி நீட்டிட்டாண்டோ அப்படின்னு. பார்த்தீர்களா நமது நிலைமையை? சொர்க்கம் என்ற அந்த ஒன்றுக்காக வேண்டி அந்த மதீனா வாசிகள்
ரசூலுல்லாஹ்வின் மீது கொண்ட பாசம் அல்ல, அந்த பாசத்தின் உச்ச கட்டம் உஹது போரை எடுத்து பாருங்கள். உஹது போரே அந்த மதீனா வாசிகள் கேட்டு வாங்கிய போர் ஷஹாதத்துக்காக. எதற்காக சொல்லுங்க கொஞ்சம், ஏதாவது பதில? ஷஹாதத்துக்காக, சொர்க்கத்துக்காக மதீனா வாசிகள் கேட்டு வாங்கிய போர். அல்லாஹ்வுடைய தூதரே, பத்ரிலே நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, அது போர் என்று தெரிந்திருந்தால் நாங்கள் கலந்து கொண்டிருப்போம். எங்களுக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ வியாபார கூட்டத்தை நீங்க வழிமறிக்க போறீங்கன்னு நினைச்சு நாங்க பேசாம இருந்துட்டோம். இப்போது ஒரு போரை எங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள், அல்லாஹ் எங்களது வீரத்தை பார்ப்பான். அந்த தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமானை மாற்றிக்கொள்ளாத, வாக்கை மாற்றிக்கொள்ளாத வீரர்கள் அவர்கள், ரிஜால். அவர்கள் வாக்கை மாற்றவில்லை, ஒப்பந்தத்தை முறிக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தவர்கள் என்று அந்த உஹது ஷஹீதுகளை அல்லாஹ் சொல்கிறான். போர் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி, பின்னாடி பிரச்சனை வேற மாதிரி மாறுது. ரசூலுல்லாஹ் தனியா மாட்டிக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாட்டுனா எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வை சுத்தி யாருமே இல்லை, தனியா மாட்டிக்கொண்டார்கள். 11 அன்சாரிகள் ரசூலுல்லாஹ்வை அப்படியே வளையமாக இரும்பு கேட்டை போன்று நபி அப்படியே சுற்றி கொண்டார்கள் அன்சாரிகள். எதிரிகளின் ஒரு பெரும் கூட்டம், ஆனால் வெறும் 11க்கு குறைவாக, அவ்வளவுதான், 11 தான் அதிகமான எண்ணிக்கை. அன்சாரிகள் ஒரு நபியை பாதுகாப்பதற்கு எத்தனை எதிரிகள், அந்த பக்கம் நபியை கொலை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான எதிரிகள். 11 பேர் அங்கே எதிர்த்து தாக்குகிறார்கள், சண்டை செய்கிறார்கள். ஒவ்வொரு அன்சாரியாக கொல்லப்பட்டு நபியின் பாதத்தின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறார். 9 அன்சாரிகள் கொல்லப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. எத்தனை அன்சாரிகள்? 9 அன்சாரிகள் கொல்லப்பட்டு அந்த நபியின் உயிரை பாதுகாப்பதற்காக கொல்லப்பட்டு கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு அன்சாரி அபூ தல்ஹா தனது கரத்தால் வரக்கூடிய அம்பை தடுத்துக் கொண்டே இருக்கிறார். கையில கேடயம் இல்லை, 2 கைகளையும் கேடயமாக ஆக்கி வரக்கூடிய அம்புகளை இப்படியும் அப்படியுமாக தடுத்துக் கொண்டே இருந்தார். இங்கிருந்து இதுவரைக்கும் அம்பு குத்தி குத்தி அடுத்து கையை தூக்கவே முடியல. கொஞ்ச நாளைக்கு அப்படியே கையே சூம்பி போயிடுச்சு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆஹா, அன்சாரிகளுக்கு நாம் அநீதம் இழைத்து விட்டோமோ, அன்சஃப்னா, நாம் நீதம் செலுத்தவில்லையோ, இத்தனை அன்சாரிகளை பலி கொடுத்து விட்டோமே என்று நபி அவர்கள் கவலைப்படக்கூடிய அளவுக்கு அங்கே நிலை இருந்தது. எதற்காக செய்தார்கள்? என்ன வேண்டும் என்று செய்தார்கள்? ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேண்டும் என்ற ஒரே வார்த்தை தான் அன்பானவர்களே, சொர்க்கம் வேண்டும், அவ்வளவுதான், ஜன்னத்து வேண்டும். அந்த சொர்க்கத்திற்காகத்தான் அவ்வளவு பாடுபட்டார். இதே போல பத்ரு போர்ல, இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, சண்டை மிக தீவிரமாக உக்கிரமமாக ஆரம்பித்து விட்டது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இந்த போரிலே இப்போது கொல்லப்படுவாரோ சொர்க்கம் என்று சொன்னார்கள். அப்பதான் ஒருத்தர் 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோமேனு கையில் எடுத்தார், அப்படியே அதை தூக்கி போட்டாரு, அந்த படைக்குள் சென்றார். பிறகு அவரை ஷஹீதாகத்தான் தூக்கி வரப்பட்டது. அன்பானவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்று இந்த சொர்க்கத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தேடலை நம்முடைய பணத்தை கொண்டு, உடல் உழைப்புகளை கொண்டு, இன்னும் இந்த துன்யாவை கொண்டு, துன்யாவைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோமே தவிர சொர்க்கத்தை தேடக்கூடிய மக்களாக நாம் மாறி இருக்கிறோமா? இந்த துன்யாவை கொண்டு துன்யாவை தேடியவன் துன்யாவை கண்டிப்பாக இழந்தவனாக, நஷ்டவாளியாக செல்வான். நான் சொல்றது புரியுதுங்களா? துன்யாவை கொண்டு துன்யாவை தேடியவன் கண்டிப்பாக நஷ்டவாளியாக இந்த உலகத்திலிருந்து செல்வான். இந்த துன்யாவை கொண்டு ஆகிரத்தை தேடியவன் இந்த துன்யாவிலிருந்து செல்லும் போது இந்த துன்யாவிலும் வெற்றி உள்ளவனாக செல்வான், மறுமையிலும் வெற்றி அடைந்தவனாக செல்வான். இந்த துன்யாவை அல்லாஹ் கொடுத்ததே, இதை நீங்கள் தீனுக்காக செலவழியுங்கள். இந்த துன்யாவை உங்களது தீனுக்காக மாற்றுங்கள். உங்களது உயிர் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் உங்களிடமிருந்து உங்களது காசு, பணம், உயிரை சொர்க்கத்தை விலையாக கொடுத்து வாங்கி விட்டார். ஆகவே அன்பானவர்களே, அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தீன் நம்மிடத்திலே சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது அன்பு, அல்லாஹ்வின் சட்டங்களின் மீது மதிப்பு, அல்லாஹ்வுடைய நபியின் மீது அன்பு, நபியின் சுன்னத்தின் மீது மதிப்பு, நபியின் சுன்னத்தின் மீது நமக்கு ஈடுபாடு, கண்ணியம், அதை வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். இன்று என்ன நடக்கிறது? மார்க்கம் என்றால் அலட்சியம், மார்க்கம் என்றால் புறக்கணிப்பு. அல்லாஹ் பாதுகாப்பானார். ஆகவே அன்பானவர்களே, இன்று நமது சமுதாயத்தை கட்டி காத்து இந்த சொர்க்க பாதையிலே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்முடைய அமல்களை சீர் செய்து
அல்லாஹ்விடத்திலே பாவங்களுக்கான மன்னிப்பை தேடி அமல்களை நாளுக்கு நாள் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நற்பாக்கியத்தை தருவானாக. சொர்க்கத்தின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து பாவங்களுக்கான மன்னிப்பை அடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று நாளை மரணிக்கும் போது அமைதி பெற்ற ஆத்மாவே, நானும் உன்னை ஏற்றுக்கொண்டேன், நீயும் என்னை ஏற்றுக்கொள், எனது சொர்க்கத்திற்கு வந்துவிடு, எனது நல்லடியார்களிலே சேர்ந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆன்மாவோடு அல்லாஹ்விடத்திலே நாம் செல்வோமாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.